கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் கொடுக்கிற அவருடைய வார்த்தை உபாகமத்தினுடைய புஸ்தகம் 28வது அதிகாரத்திலே 14வது வசனம். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜனமே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய திட்டமே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒருவேளை இன்றைக்கு வாளாய் இருக்கிறோம் என்று சொன்னால், அவர் நாம் வாளாய் இருப்பதற்கு விரும்புவதில்லை. அவர் நம்மை தலையாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். எகிப்து தேசத்திலே யோசேப்பு அங்கே போகும்போது அவன் வாள் போன்ற நிலைமையில் தான் கடந்து போனான். ஆனால் நாட்கள் சென்றது. அந்த எகிப்தில் அவனை வாளாய் தேவன் வைக்கவில்லை, தலையாய் கர்த்தர் மாற்றினார். அந்த எகிப்து தேசம் முழுவதற்கும் தலையாய் யோசேப்பை மாற்றினார். இன்றைக்கும் இதை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை அழைத்த தேவன் உங்களையும் வாளாக்குவதற்கு அழைக்கவில்லை, தலையாக்குவதற்கு அழைத்திருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். மெய்யாகவே நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை தலையாக்குவார். யோசேப்பை எகிப்திலே தலையாக்கின தேவன் இந்த பூமியிலே உங்களையும் தலையாக்குவார். நாம் யோசேப்பை போல அவரை சார்ந்து கொண்டு வாழுவோம். தேவன் நம்மை தலையாக்குவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.